எலெக்ஷன் டேட்டு அறிவிச்சாச்சு. நான் முன்னாடி 2 சொன்னபடி அந்த 2 கோரிக்கையும் நிறைவேறல. டிஎன்சிசி பணியாளர்களுக்கு ஒரு 10,000 குடும்பத்துக்கு ஒரு பென்ஷன், ஒரு கருணத்தொகைக்கு சொன்னோம். அது கொடுக்கல. அப்புறம் சிறுபட தலைப்பாளருக்கு மானியம் சட்டமன்றத்தில் அறிவித்தாங்க, சட்டமெல்லாம் ஏற்றுனாங்க. அது கூட கொடுக்க முடியல இந்த அரசால். இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லா திட்டங்கள்லாம் ஒரு கண்துடைப்பாக தான் வரும். இதுக்கு தானே அது அறிவிப்பாக தான் இருக்கும் போல இருக்கு. மக்களை போய் சேர்ந்துச்சா என்னன்னு தெரில. அப்போ மாற்றம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் பார்க்குறப்ப என்னோடய ஆன்மீக இழப்பு படத்தில் சொன்னேன்ல, ஒரு சோழர் ஆட்சி மறுபடியும் வரும் அப்படின்ட்டு அவங்க இந்த சோழர்கள் கிடையாது போல இருக்கு. வேறு ஆளாக சோழர் வருவான்னு நினைக்கிறேன். நான் சொன்னதை சன் டிவி கூட நம்பலை. அப்புறம் எப்படி மக்கள் நம்புவாங்க? பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்களோட தீர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நன்றி.